2 டேஸாக ஏக்கா வீடியோ போடலன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 மெம்பர்ஸ் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. என்னடா அது நம்ம வீடியோக்குள்ளே எதிர்பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதை விடுங்க. இன்னைக்கு காலையில் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் இருந்து ஒரு குருவி ஒன்று கீழே விழுந்துருச்சு. திருப்பி சரி கீழே விழுந்துச்சுன்னு சொல்லி அதை மேலே எடுத்து வச்சா அது அகைன் கூண்டுலேருந்து கீழே தான் விழுகுது. நம்ம அப்படியே அதுக்கு வந்து பறக்கவும் தெரியல, ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பு பறக்குது, அப்புறம் அகைன் கீழே விழுந்துருது. அதை கொண்டு போய் இங்கே வேறு ஏதாவது பக்கம் விட்டோம்னா பூனை அந்த சைடு இருக்கவும் அது பிடிச்சிரும். அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், அதை வீட்டிலே கொண்டுட்டு வந்து அதுக்கு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து இங்கே வீட்டிலே வச்சிட்டோம். காலையில் எழுந்திரிச்சதுமே இன்றைக்கி என்ன சமைக்கலாம், 2 நாளாக பார்த்திங்கன்னா சரியாக வீடியோ எதுவும் போடலை. ஸோ இன்றைக்கி என்ன சமைக்கலாம்னா சுண்டல் குழம்பு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டு குடித்ததுமே அப்படியே லைன் பை லைனாக சாப்பாடு வச்சுட்டு சுண்டல் ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டு அப்புறம் இதெல்லாம் அரைச்சி எடுத்து குழம்புக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு சாப்பாடு குக்கரில் வச்சுட்டேன். என்னென்ன வேணுமோ குழம்புக்கு அது எல்லாமே போட்டு நீட்டாக அரைச்சி மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் கத்திரிக்காய் ஆட் பண்ணி சுண்டல் கொட்டிட்டேன். சுண்டல் லைட்டாக வேகலை, பட் இருந்தாலும் அது குழம்புல போட்டு கொதிக்க வச்சுக்கவும் கொஞ்சம் ஏதோ கரெக்டாக இருந்தது. குழம்பு சூப்பராக வந்துருச்சு. புளி போட மறந்துட்டேன். லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 புளி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு இந்த பக்கம் ரெடியானதுமே சாப்பாட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நேற்று வச்ச ரசம் ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதோடவே போதும் சாப்பாடு குழம்பு ரசம் வித் ஒரு கொஞ்சம் சோளக்கருது வேக வச்சு வச்சுருந்தேன். இன்றைக்கி அதுதான் எங்கள் வீட்டில் ஸ்பெஷலு. ஓகே பாய்.